மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, இந்த உலகத்தில் நாளுக்கு நாள் நடக்கும் கொடூரங்களை பார்க்க பார்க்க இங்கு வாழ்வதற்கே அருவருப்பாக இருக்கிறது. ஒரு பொண்ணும் பையனும் காருக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க 10 மணிக்கு. 3 பேர், அதில் 2 பேர் அண்ணன் தம்பி, குடிச்சிட்டு வந்து அந்த காரை கண்ணாடியை உடச்சி அருவாளால் வெட்டி அந்த பையனை அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ஒரு தப்பாக நடக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, இது வேற எங்கேயோ நடக்கலை, கோயம்புத்தூரில் நடக்குது. ஏன் இப்படி மனுஷங்கள்லாம் மிருகமாயிட்டாங்க? அந்த மிருகங்களுக்கு அம்மா, அக்கா, தங்கச்சி யாருமே இருக்க மாட்டாங்களா? குடிச்சிட்டு அவங்க நிதானம் தடவி தான் இருப்பாங்களா? இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்றிருக்கிற அந்த அம்மாக்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறோம்? எப்படி இந்த மனுஷங்களெல்லாம் மிருகங்களெல்லாம் வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்? இதை பார்க்கும்போது மனசெல்லாம் கொதிச்சு போகுதுங்க. அப்படியே வேதனையாக இருக்குது. இது எத்தனை தடவை தான் நடக்கும்? கொஞ்ச நாளைக்கு பேசுவோம், அப்புறம் இதை மறந்து போயிடுவோம். ஆனால் இன்னும் வாழ்க்கைக்குள்ளேயே அடி வைக்காத அந்த பொண்ணோட நிலைமையை நினைக்கும் போது மனசுக்கு வேதனையாக இருக்குது. இரண்டாவதாக, எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என ஆசைப்பட்டு ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் தள்ளி விடுகிறது வாழ்க்கை. அந்த பொண்ணும் பையனும் சின்ன பசங்க, இன்னும் உலகத்தையே அவங்க பார்க்கல, வாழ்க்கைக்குள்ளேயே அவங்க போகல. இப்போ எத்தனை கனவுகள்! அந்த இடத்துல அவங்க அங்கே உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த பூமி ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான இடம், இந்த கோயம்புத்தூரில் இந்த இடத்துல நம்ம உட்காந்து பேசும்பொழுது ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு தானே நினச்சி செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மிருகங்கள் அப்படியே அதை அந்த அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது, இவெல்லாம் மனுஷனா இல்லை மிருகமா? மிருகத்துக்கு கூட அறிவு இருக்கும், அந்த அறிவு கூட இல்லாமல் மழுங்கி கிடக்கிறாங்களே. அந்த 3 அயோக்கியர்களையும் பெற்றெடுத்த அம்மாக்களை போய் பார்த்து எப்படி இப்படி ஒரு கேவலமாக ஒரு பிள்ளை பைத்தீங்கன்னு கேட்க தோணுது. மூன்றாவதாக, பென்சில் கற்றுக் கொடுப்பது வாழ்க்கையில் ஒன்றுதான், கூர்மையாக இல்லை என்றால் சீவி விடுவார்கள். இனி வருங்காலங்களில் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரிதான், எதிர்த்து அயோக்கியர்களை பண்ணுறதுக்கு ஒரு காவலர் ஆப் வச்சுக்கலாம் பெண்கள். இல்லை ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் நடக்கும்பொழுது பக்கத்தில் உள்ள ஒரு பட்டனை மொபைலில் தட்டினா பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அவங்க வீட்டுக்கெல்லாம் செய்தி போகிற மாதிரி ஏதாவது செய்யக்கூடாதா அப்படின்னு கூட நமக்கு தோணுது. கூர்மையாக இருங்க, எதிர்த்து அடித்து அவங்களெல்லாம் ஒழிக்கிறதுக்கு பாருங்கள். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இனிமேல் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும் பொழுது அப்படியே அந்த அவங்களெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கணும்னு கூட என்னால் வாயால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு அருவருப்பும் ஒரு வெறுப்பும் வருது. இந்த மாதிரி சமுதாயம் போயிட்டுருக்கு அப்படின்னா, மொராலிட்டி குறையுது அப்படின்னா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே இருக்காது. பெண்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள்.